ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்றைக்கி மஞ்சள் பாறை மீன் கிடச்சிது. இது ரொம்ப பெரிய மீனுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான். இந்த மீனை நம்ம குழம்பு வச்சோம் பொரிச்சோம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சைஸ் பாறை மீன்களெல்லாம் வாங்கினா ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதிகமான விலை கொடுத்தா மட்டும்தான் பெரிய சைஸ் பாறை மீன்களை நம்மளால் வாங்க முடியும். இது வந்துட்டு சைஸில் சின்னதானாலும் 11 மீன் தான் இருந்துச்சு. 11 மீனுமே 100 ரூபாய் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே நம்ம இந்த மீனை எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மீனோட அந்த இறகெல்லாம் பார்த்திங்களா மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த இறகை முதல்ல நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அந்த இறகுல நல்ல ஷார்ப்பான முள் நிற்கும், அதனால் பார்த்து மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் இருக்கும், 2 பக்கம் உள்ள எல்லா இறகையுமே நீங்கள் வெட்டி எடுத்துடணும். இன்னும் இந்த மீனோட வயிற்று பகுதியில் 2 சிறிய முள் நல்ல ஷார்ப்பாக நிற்கும், அந்த முள்ளையுமே வெட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஷார்ப்பாக இருந்ததுன்னு. இதுக்கப்புறமா நாம் இதனோட அறத்தை தான் வெட்டி எடுத்துக்கணும். வால் பகுதியில் தொடங்கி தலைப்பகுதிக்கு போகும், அந்த அறத்தை நாம் கத்தியால் வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மீனோட தலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அதனோட செவிலை நாம் நீக்கிடணும். அப்படியே இந்த மீனோட பூவும் குடல் எல்லாத்தையுமே நீக்கிடலாம். ரொம்ப சூப்பராக சுத்தம் பண்ணிட்டோம். கடைசி இதனோட வாலையுமே வெட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி இந்த மீனை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஒரு மீனை தவிர வேறு எல்லா மீனையுமே இந்த மாதிரி நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இருந்த ஒரு மீனை ஒரு முறை கூட உங்களுக்கு சுத்தம் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்துட்டு முதல் மீன் வெட்டும்போதே சொல்லியிருந்தேன் அதனோட அறம் வெட்டி எடுக்கணும்னு. இதில் அறம் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே அறம் இருக்கும். முதல் மீன் வெட்டும்போது என்னோடய பாப்பாக்கள் இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அந்த இதில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டு போனேன், அதனால தான் இதை நான் வெட்டி காமிக்கிறேன். அறம் பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அறம் இருக்கும். அதுக்கப்புறமா அதனோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய செவில் இந்த மாதிரி கையால் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூவும் குடல் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுனாலே எல்லாமே சேர்ந்து வந்துடும். கடைசியாக அதனோட வாலை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக சுத்தம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட பாப்பாக்களுக்கு இந்த பாறை மீன் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பொரிச்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது பொரிச்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இந்த மீனை ஒரு 5 முறை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். தண்ணியில் அலசும் போது அதில் மணல் இருந்துச்சுன்னா 5 முறைக்கு பதிலாக இன்னும் திரும்பவும் ஒரு 2 முறை கூட நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் மீன் உங்களுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.